இல்ல. எது மேலயுமே நம்பிக்கை இல்லாம இருக்கிறது ரொம்ப ஒரு தவறான செயல் தான் நான் நினைக்கிறேன். அவரு எனக்கு தைரியமும், சக்தியும் குடுக்குறாரு அவரு. அவரு மனசுல நெனச்சுக்கிட்டா எனக்கு என்னைக்குமே ஒரு அப்பா மாரி அவரு. எனக்கு அந்த சாமிங்கிறவர் எனக்கு ஒரு அப்பா மாரி. Going to the temples. Why we are going to the temples is because there is always some connect between man and this deity. வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம சாட்டர்டே சண்டே லீவ்ல நம்ம நிறைய பொழுதுபோக்குக்காக நம்ம பயன்படுத்திடுறோம். அதில் ஒரு ½ 1 ஹவர் கோயிலுக்கு வந்துட்டு போனோம்னா அதில் கிடைக்கிற மன நிம்மதி வேற எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. கடவுள்கிட்ட வேண்டி நம்ம ஒரு விஷயத்தை முழு மனதோட நம்ம வேண்டணும்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் உண்மையாகவே நான் அனுபவிச்சிருக்கேன். நம்ம நம்ம மதத்தையும் நம்ம கல்ச்சரையும் எங்கே இருந்தாலும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் யங்ஸ்டர்ஸை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தாயா மீடியா சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று நாம் மற்றொரு அற்புதமான இந்து கோயிலை ஆராயப் போகிறோம். கோலாலம்பூரின் பிரிக்ஃபீல்ட்ஸ் பகுதியில் உள்ள ஜாலான் ஸ்காட் சாலையில் உள்ள கிருஷ்ணர் மற்றும் ஹனுமான் கோவிலுடன் இந்த கோவில் ஒரே வரிசையில் அமைந்துள்ளது. நீங்கள் இப்போது பிரிக்ஃபீல்ட்ஸின் ஜலன் ஸ்காட் அமைந்துள்ள பரமபவித்திரமான ஸ்ரீ மகா முனீஸ்வரர் கோவிலை காண்கிறீர்கள். புகழ்பெற்ற ஸ்ரீ வீர ஹனுமான் கோவிலுக்கு அடுத்தே அமைந்துள்ளது. தெய்வீக சக்தியால் நிரம்பிய இந்த பரிசுத்தமான இடம் பாதுகாப்பும் அருளும் வழங்கும் முனீஸ்வரர் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும். இருபத்தேழு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் ஜனவரி 2024 21 ஞாயிற்றுக்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற்றது. நவம்பர் 2023 24 யந்திர பூஜையுடன் துவங்கி ஜனவரி 2024 22 முதல் மார்ச் 9 வரை 48 நாட்கள் மண்டல அபிஷேகம் நடைபெற்றது. அருள் பெறும் இந்த புனித நிகழ்வில் பங்கேற்ற பக்தர்களுக்கு இறைவன் திருவருள் எல்லாம் பெற்றிருக்கட்டும். வண்ணமயமான கட்டிடக்கலை, ஆன்மீக சடங்குகள் மற்றும் புண்ணிய தழுவலால் இந்த ஆலயம் கோலாலம்பூரின் இதயத்தில் ஒரு ஆன்மீக ஒளியாக திகழ்கிறது.
ஆன்மீக தொடர்பை மேலும் ஆழமாக உணர விரும்பும் அனைவரும் இந்த கோவிலுக்கு அருளை பெற சென்று வர என் மனமார்ந்த பரிந்துரை. அமைதியான இந்த இடம் அதன் சிற்பக் கலையால் கண்களை மயக்கும். என்னோட பேர் வந்து அக்னி வர்மா. என் சொந்த ஊர் வந்து தமிழ்நாடு தான். நான் தமிழ்நாட்டில் இருந்து இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். கடந்த ஒரு 10 வருஷமாக நான் கேஎல்ல இருக்கேன். நிறைய கோயில்களுக்கு போயிருக்கேன். இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது என்னோட குலதெய்வ கோயில் ஐயனார் சாமி. இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். இவர் ஊர்லேயும் எங்களுக்கு ஐயனாரப்பன் தான் எங்களுக்கு வந்து இது குலதெய்வம். அதனால் இந்த கோயிலுக்கு வரும்போது அது ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு ஒரு எப்படி இருக்குன்னா, என்னோடய சொந்த கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. குலதெய்வத்தை வழிபடுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்னோடய ஒய்ஃபுக்கும் அவங்க தான் குலதெய்வம், ஐயனாரப்பன் தான். என்னோடய குழந்தை எல்லோரும் வந்தால் கூட இந்த கோயிலுக்கு வந்து கம்பல்சரியாக வந்து பார்த்துட்டு ஒரு நெய் விளக்கை ஏற்றிட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு நாங்கள் போவோம். அதனால் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. இங்கே அவர் எனக்கு தைரியமும் சக்தியும் கொடுக்குறாரு. அவர் மனசில் நினச்சிக்கிட்டா எனக்கு என்றைக்குமே வந்து ஒரு அப்பா மாதிரி அவர் எனக்கு. அந்த சாமிங்கிறவர் வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி. அதனால் எந்த ஒரு சின்ன காரியம் ஆரம்பிக்கிறதுனா கூட அவரை வந்து நினச்சிப்பேன் நான். அதே மாதிரி அவரோட விபூதி எல்லாமே வீட்டில் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஏதாவது மனக்கவலை அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கும்போது அந்த விபூதியை எடுத்து என்னோட இதில் வச்சுக்கிட்டு நெத்தியில் வச்சுக்கிட்டோம்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஒரு சென்ஸ் ஆஃப் அந்த பயம் போன மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. ஸோ அதுதான் சொல்லணும். எனக்கான நல்ல விஷயங்கள், சில விஷயங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நான் குழந்தை வந்து பிரச்சனையில். இப்போ வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கான காரணமும் கடவுள் தான் நான் நம்புகிறேன். ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணுங்கிறது எங்களோட ஒரு குறிக்கோளாக இருக்குது. அதை வந்து கொஞ்ச நாள் செயல்படுத்தணும், கொஞ்ச நாள் செயல்படுத்த முடியல. அது திரும்பியும் மீண்டும் அதை செயல்படுத்தணுங்கிற எண்ணமும் எங்கள் மனசில் இருக்குது. இல்லை எது மேலேயுமே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப வந்து ஒரு தவறான செயல் தான் நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு மேலே நம்பிக்கை வைக்கணும். ஒன்று இயற்கை மேலேயோ, இல்லை வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச சாமி மேலேயோ, முருகனாக இருக்கட்டும், அது திருமாலாக இருக்கட்டும், இல்லை சிவனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பார்வதியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கடவுள் மேலே உங்களுக்கு ஒரு பக்தியும் பயமும் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அது பிற்காலத்தில் அது உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். It will be of great value and great use for you if you have some trust in something. Either it should be on you, or it should be on the nature, or it should be on the deity. நம்ம வந்து காலங்காலமாக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறது என்னென்னா, we have been going to the temples. Why we are going to the temples is because there is always some connect between man and this deity. There is a supernatural power. I believe there is a supernatural power. It could be anything. It could be a deity for you, it could be a nature for you, it could be a sun, it could be wind, it could be இந்த பஞ்சபூதங்கள் ஏதாவது ஒன்றா கூட இருக்கலாம் உங்களுக்கானது. கடவுளாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது என்னென்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளார தேடி பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது நம்பணும், எதையும் நம்பாமல் இருக்கிறது நல்லதில்லை. தேங்க்யூ. என் பேர் வீணா. நான் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து இப்போ வாழ்கிற இடம் வந்து தாய்லாந்து. அங்கேருந்து இங்கே எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்காக நாங்கள் மலேசியா வந்திருக்கோம். வந்த இடத்துல இந்த மாதிரி கோயில்கள் எல்லாமே ஒரே தெருவில் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு வந்தோம். ஒவ்வொரு கோயிலும் பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க. ஆஞ்சநேயர், இங்கே ஐயனார், அதுக்கப்புறம் அங்கே முன்னாடி பெருமாள் அப்படின்னு ஒவ்வொரு கோயிலுக்குள்ளார வந்தாலையும் நம்ம எல்லா கடவுளையும் கும்பிட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து வந்தோம், ஐயோ ஒரே ஒரு சாமியை பார்த்தோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு கோவிலுக்கு வந்தோம்னா எல்லா கடவுளையுமே நம்ம வந்து வேண்டிட்டு போகலாம். நல்லது கண்டிப்பாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு வாங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம்மளை போல் இளைஞர்கள் வேலை, அதுக்கப்புறம் நம்மளோட பர்சனல் லைஃபு அந்த மாதிரியில் நிறைய நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். கோயில் மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம வரதே கிடையாது. அதுக்குரிய மன நிம்மதியும் அதற்கான நம்மளுக்கு ஒரு பவரும் தெரிகிறது கிடையாது. வாரத்துக்கு ஒரு டைம்
நம்ம வந்து சாட்டர்டே சண்டே லீவில் வந்து நம்ம நிறைய பொழுதுபோக்குக்காக நம்ம பயன்படுத்திடுறோம். அதில் வந்து ஒரு 1/2 hour 1 hour கோயிலுக்கு வந்துட்டு போனோன்னா அதில் கிடைக்கிற மன நிம்மதி வந்து வேறு எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. ஆஸ் அ யங்ஸ்டர்ஸாக நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட பாரம்பரியம் நம்மளோட கல்ச்சரை வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். நம்மளோட உடைகளை உடுத்தி இந்த மாதிரி கோயிலுக்கு வந்துட்டு போகணுன்னு நான் எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஃபீல் பண்ணுறேன். எல்லாரும் வரணும்னு ஆசைப்பட்றேன். என்னோட திருமணம் நான் சொல்லுவேன், என்னோட படிப்பு விஷயங்கள், வேலை வாய்ப்பு, அது எல்லாமே நான் சொல்லுவேன். கடவுள்கிட்ட வேண்டி நம்ம வந்து ஒரு விஷயத்தை முழு மனதோடு நம்ம வேண்டினோம்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் வந்து உண்மையாகவே வந்து நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். என்னோட மெசேஜ் என்னென்னா, யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கோவில் இந்த மாதிரி ட்ரெடிஷனை எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். நம்ம எங்கே வெளிநாட்டில் இருக்கோம் இல்லை நம்ம உள்நாட்டில் இருக்கோம் அதை பற்றி கவலை கிடையாது. நம்ம வந்து நம்ம மதத்தையும் நம்ம கல்ச்சரையும் எங்கே இருந்தாலும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் யங்ஸ்டர்ஸை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.